முதல் கேள்வி பரி. சின்ன ரா போட்டு பரின்னு கொடுத்துருந்தா இறங்கு, அதுக்கும் சின்ன ரா. இதை நோட் பண்ணிக்கோங்க. சின்ன ராக்கு சின்ன ரா. ஓகேவா? பரிங்கிறது அபகரி. அப்போ அபகரினா அபகரிக்கிறது ஒருத்தங்கிட்ட இருந்து. பரிங்கிறது இறங்கு. அடுத்தது பெரு. சின்ன ரூ. பெருனா பெரிய செயல். பெரிய செயல் செய்யறது தான் பெரு. பெரிய. இந்த பெரு மதிப்பு பெரு. மதிப்பு பெரு. வாங்கிறது, மதிப்பு வாங்கிறது, மதிப்பு பெரு. பெரிய செயல். சொற்களை ஒழுங்குபடுத்துதல். எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும். எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கணும். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. தமிழ் அன்பு விடும் கலையை ஏகலை என்றனர். தமிழ் அம்பு விடும் கலையை ஏகலை என்றனர். சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதும்போது நமக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அகரவரிசை. அகரவரிசை கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஈஸி தான். அகரவரிசை உங்களுக்கு தெரியும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் நமக்கு இன்பம், திருத்தி, பெருக்கி, மதிக்கும். இது அகரவரிசை. அடுத்தது ஒரு அகரவரிசை. எழுத்து, ஒளி வடிவம், ஓலைச்சுவடிகள், ஔகாரம். தா அப்படிங்கிற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் தருதல். தாங்கிற சொல்லோட வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் என்னது? தருதல். கொடு அப்படிங்கிறதோட வினையாளனையும் பெயர் கொடுத்தோர். ரிப்பீட்டட் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. கொடுங்கிறதோட வினையாளனையும் பெயர் கொடுத்தோர். நட அப்படிங்கிற தொழிற்பெயர் நடத்தல். தொழிற்பெயர் தெரியும், தல் அப்படிங்கிறதுல முடியுள்ள தொழிற்பெயர். அப்போ நட அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் நடத்தல். வருக வேர்ச்சொல் என்ன? வா. வருகன வேர்ச்சொல் வா. பின்வரும் தொடர்களில் உள்ள வினை சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக. இட்டதோர் தாமரை பூ. இதுல எது வேர்ச்சொல்? இடு. இட்டதோர் தாமரை பூ வேர்ச்சொல் இடு. வாருங்கள் அப்படின்னா வேர்ச்சொல் வா. வாருங்கள் வேர்ச்சொல் வா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொழுந்து வகை. கொழுந்து வகை என்ன? துளிர், தளிர், குருத்து. கொழுந்து வகை நமக்கு துளிர், தளிர், குருத்து. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் நமக்கு குலை வகையில் வரும். கொத்து, குலை, தாறு, கதிர் நமக்கு குலை வகையில் வருது. 16வது கேள்வி. அன்பை கொடு, கோடு போடாதே. அன்பை கொடு, கோடு போடாதே. வானம், வானம் 3 சொல்லினா அப்புறம் 2 சொல்லினா. வானம், வானம் ஒளி வேறுபாடு. வானம்னா வெடி. சின்ன நா 2 சொல்லினா போட்டால் ஆகாயம். அப்போ 3 சொல்லினா போட்டு வானம் வந்தால் வெடி. சின்ன 2 சொல்லினா போட்டால் ஆகாயம். இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. வழி, வழி. இந்த வழினா வளிமண்டலம், காற்று. பள்ளிக்கு வர லா போட்டால் காற்று. இந்த லா பள்ளி, அந்த லா போட்டால் காற்று. வழிங்கிறது நெறி. வழி பாதையும் சொல்லலாம்ல. இந்த வழி நமக்கு பாதையும் குறிக்கும். இதில் நமக்கு நெறி அப்படிங்கிறது ஆப்ஷனாக இருக்குது. காற்றுங்கிறத கண்டுபிடிச்சாலே இந்த ஆப்ஷன் நம்ம ஈஸியாக போட்டிருக்கலாம். 19வது கேள்வி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். செக் அப்படிங்கிற வார்த்தையோட தமிழ் சொல் காசோலை. செக்குனா காசோலை. இன்ஃபார்மெண்ட் அப்படின்னா தகவலாளர். இன்ஃபார்மெண்ட் தகவலாளர். இன்ஃபார்மெண்ட்டுங்கிற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் தகவலாளர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். கிரெடிட் கார்டு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு, இந்த கரன்சி நோட்டு, கிரெடிட் கார்டு, கரன்சி நோட்டு, டெபிட் கார்டு, இ-காமர்ஸ், இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின், நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். புக் பேக்லேயே கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறி. கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். 23. சந்திப்பிழையுள்ள தொடர். நமக்கு பிழை இருக்கிற தொடர் தென்னாடு விலங்குற திகழ்ந்தென் மொழி. தப்பாக இருக்குது. இது ஒன்று தான் தப்பாக இருக்குது, மற்ற எல்லாமே கரெக்டு. கீழ்காணும் சொற்களுள் பொருந்தாத சொல். ஆடினால், இது மட்டும் தான் பொருந்தாமல் இருக்குது. சொன்னால், நவின்றால், பகிர்ந்தாலாம் ஒரு செயலில் ஆடினால் மட்டும்தான் பொருந்தாமல் இருக்குது. பொருந்தாத சொல். மரங்களின் பெயர் அல்லாதது. நாளிகேரம், தென்னை, கோழி, காலம் இதெல்லாமே மரங்களோட பெயர். வேரி அப்படிங்கிறது மட்டும்தான் மரங்களோட பெயர் இல்லை. பொருந்தாத சொல். குறிஞ்சினா நண்பகல் கொடுத்துருக்காங்க, தப்பு. சுட்டினா நெற்றி. மருதம் வைகரை, குழை காது. குறிஞ்சி நண்பகல் இல்லை. இது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான கமெண்ட் கொஸ்டின். குறிஞ்சிக்கு நேராக பொருந்தக்கூடிய சொல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
27 எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. நீக்குதல் சேர்த்தல். நீக்குதல் சேர்த்தல். எதிர்ச்சொல் படுகர் மேடு. படுகர் மேடு. இரவலர் புரவலர். இரவலர் புரவலர். பால் பிளஸ் ஊரும் சேர்த்தெழுதுனா பாலூரும். பால் பிளஸ் ஊரும் சேர்த்தெழுதுனா பாலூரும். பருத்தி பிளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம் சேர்த்தெழுதணும். பருத்தி பிளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம். நூல் பிளஸ் அகம் நூலகம். இது மட்டும் தான் கரெக்ட். சேர்த்தெழுதுகளை நூல் பிளஸ் அகம் நூலகம். கூவல் என்று அழைக்கப்படுகிறது. சரியான வினா. கூவல் என்று அழைக்கப்படுவது எது? எது? ஓகேவா? எது அப்படிங்கிறது நமக்கு சரியான வினாவா இங்கே இருக்கு. சரியான வினா பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன. பறவைகள் வானில் பறந்து செல்கின்றன விடை வரும். அதுக்கு வினா பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மங்கா காய்களை வாங்கினான். மங்கா இல்ல மாங்கா காய்களை வாங்கினான் தான் மங்கான்னு கொடுத்துருக்காங்க போல. எந்த காலம்னா வாங்கினால் முடிஞ்சு போச்சு, வாங்கி முடிச்சுட்டாங்க, அப்ப நமக்கு இறந்த காலம். இந்த மங்காங்கிறது என்னன்னு தெரியல, மாங்கா தான் அப்படி கொடுத்துருக்காங்க போல. மாங்கா காய்களை வாங்கினால்னா இறந்த காலம், அந்த காலம் முடிஞ்சு போச்சு. பொருந்தாத காலம் நமக்கு கேட்டிருக்காங்க. வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. முக்காலம். வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. பொருத்தமான காலம் முக்காலம். 3 காலத்திலையுமே இது பொருந்தும். 37 காலத்திற்கேற்ற வினைமுற்றை கண்டுபிடி. மலர்விரி நேற்று மலர் கொய்தால். மலர் பறிச்சிருக்காங்க, பறிப்பால்னு சொல்லக்கூடாது, கொய்தால். மரத்துலேருந்து எடுக்கும்போது கொய்தால். மலர் விழி நேற்று மலர் கொய்தால். உற்றார்னா உறவினர். உற்றார் உறவினர் இணைத்து சொல்லும் போது. சொற்களை இணைத்து புதிய சொல். தென்னம் கீற்று. தென்னங்கீற்று. தென்னங்கீற்று. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். பால் பருகி கொண்டிருந்தான் தான் கரெக்ட். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அம்மாவிடம் சொல். அம்மாவிடம் சொல். சொல்லு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்லு இல்லை, அம்மாவிடம் சொல். 42 சொற்றொடரின் இறுதியில முற்றுப்புள்ளி வைக்கணும். சொற்றொடர் இறுதியில் நமக்கு என்ன வரும்? முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப் வந்துடும். 43 சரியான நிறுத்தக்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டடி. அந்தோ இயற்கை அழிகிறதே. அந்தோ ஆச்சரியக்குறி, இயற்கை அழிகிறதே ஒரு ஆச்சரியக்குறி. 44 பொருத்தமான நிறுத்தக்குறி. ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பொருத்தமான நிறுத்தக்குறி நம்ம வைக்கணும். பிழையா நன்மொழி. பிழையா நன்மொழின்னு தனியா என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது. அப்போ வாய்மையை நற்றினை என்ன சொல்லுது அப்படிங்கிறத தனியாக கொட்டேஷன் கொடுத்து கொடுக்கணும். பிழையா நன்மொழிக்கு கொட்டேஷன், ஓப்பன் க்ளோஸ் கொட்டேஷன் கொடுத்துட்டு என்று வாய்மொழியை நற்றினை குறிப்பிடுகின்றனர். 45 ஊர் பெயரின் மறு. புதுக்கோட்டை புதுகை. ரிப்பீட்டட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். புதுக்கோட்டை புதுகை. ஊர் பெயர் மறு. புதுச்சேரி புதுவை. புதுக்கோட்டைக்கு கா வருது, புதுகை. புதுச்சேரிக்கு புதுவை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழநாடு சோநாடு. ஊர் பெயர் மருவு. சோழநாடு சோநாடு. 48 பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். வெதர் அப்படின்னா வானிலை. இங்கிலீஷில் வெதர் அப்படிங்கிற வார்த்தை, நமக்கு தமிழில் வானிலை. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். சரித்திரம்ங்கிற தப்பு, வரலாறு. அறிவியல் அறிஞர்கள் வரலாறு படைத்தனர். 50வது கேள்வி சரியான விடை வகையை தேர்ந்தெடு. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாடவில்லையான்னு கேட்டா கால் வலிக்கும்னு சொன்னா அது உற்றது உரைத்தல் விடை. இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. 51 விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது. இங்கே டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர்லேயும் அதே கொஸ்டின் பார்த்த மாதிரி இருக்கேன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. இங்கே கால் வலிக்கும் என்று அப்படியே உரைக்கிறாங்க. என்று உரைப்பது உற்றது உரைத்தல். என்ன இருக்கோ அதை அப்படியே சொன்னால் உற்றது உரைத்தல். உருவதை உரைப்பது என்ன நடக்க போதோ அதை சொன்னா. இங்கே கொடுத்துட்டாங்க உருவதை உரைப்பதுனா உருவது கூறல் விடை. கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு பாருங்க. உருவதை உரைப்பது உருவது கூறல் விடை. இங்கே உற்றது உரைத்தல் போடக்கூடாது. இந்த உருவதை கொடுக்காம என்று உரைப்பது அப்படின்னு கேட்டிருந்தா உற்றது உரைத்தல் போடணும். சின்ன ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 52 சரியான இணை. ஐயவினாங்கிறது இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா, இப்படி யார் செஞ்சாங்க இந்த செயலை, மங்கையா மணிமேகலையா அப்படின்னு ஐயத்தோட கேட்கறது ஐயவினா. இது மட்டும்தான் கரெக்டாக இருக்கு. அடுத்தது கலைச்சொல் தருக. இந்தியன் பீனல் கோட். இந்திய தண்டனை சட்டத்தோட தொகுப்பு தான் இந்தியன் பீனல் கோட். இந்திய தண்டனை சட்டத்தின் தொகுப்பு. அலுவல் சார்ந்த சொற்கள். சம்மன் அப்படின்னா அழைப்பானை.
வீட்டுக்கு சம்மன் அனுப்பியிருக்கோம் வாங்கன்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லுவாங்கள்ல, கோர்ட்டில் இருந்து சம்மன் அனுப்புனா நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னா அழைப்பானை, வரணும் அப்படின்னு சொல்கிறதா சம்மன். கலைச்சொல் அறிக. கிளீனர், துப்புரவாளர். கிளீனர்னா யாரு? துப்புரவாளர். 56. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல், எதிர்பாராத நல் வாய்ப்பு. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல்னா எதிர்பாராத நல் வாய்ப்பு. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். விரலுக்கு இறைத்த நீர் போல. விரலுக்கு இழைத்த நீர் போலனா பயனற்ற செயல். அப்போ விரலுக்கு வந்து நீர் இறைச்சா என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாதுல்ல. அப்போ நம்ம விரலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செயலாக இருக்குது. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் யாரோ செஞ்ச ஒரு செயலாக இருக்குது. பிறவினை தொடர். கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. செயப்பாட்டு வினைத்தொடர். கவிதா தான் என்ன பண்ணியிருக்காங்க? கமலா தான் என்ன பண்ணியிருக்காங்க? கவிதை வந்து படிச்சிருக்காங்க. செயப்பாட்டு வினைத்தொடர். எவ்வகை வாக்கியம்னு கண்டுபிடிக்கணும். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. உரை என்ன இருக்கு? கவிதாவால் படிக்கப்பட்டிருக்கு. செயப்பாட்டு வினைத்தொடர். யானை புக்க புலம் போல. இதில் உவமை என்ன? வீணாக்குவது. யானை புக்க புலம் போல வீணாக்குறது. விடைக்கேற்ற வினா வந்து கண்டுபிடிக்கணும். சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சாலை சந்திப்புகளில் எவருக்கு முதலிடம் தர வேண்டும்? சாலை சந்திப்பு வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து முதல்ல யார் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் முதலிடம் தரணும். அப்போ யாருக்கு அப்படிங்கிறத இங்கே எவருக்கு முதலிடம் தர வேணும்? முன்ன வந்தவங்களா பின்ன வந்தவங்களா? யாருக்குன்னு பொதுவாக கேட்காம முன்னாடி போனவங்களுக்கு அப்படிங்கிறனால எவருக்கு முதலிடம் தர வேண்டும்? சந்திப்பில் நுழையும் போது சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்கள். இங்கே வந்து ஆல்ரெடி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால எவருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும், யாருக்குன்னு போடக்கூடாது. வினைக்கேற்ற வினா. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து என்ன? சொல்லின் இடையில் வரும் எழுத்து வந்து ஆயுத எழுத்து. அப்போ சரியான வினா வந்து இதுதான். அடுத்தது திருநெல்வேலி. போன கொஷினில் பார்த்த அதே பேராகிராஃபை அப்படியே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். அதே லெசன்லேருந்து ஒரே லெசன்லேருந்து பேராகிராஃப் திருப்பி தராங்க. இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யுமாறு தாமிரபரணி ஆகும். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. மேற்கில் நமக்கு திருநெல்வேலி இருக்குது. அடுத்து நமக்கு கிழக்கில் பாளையங்கோட்டை இருக்குது. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்பட்டன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைத்தனர். அப்போ தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் என்னன்னா நமக்கு பாளையங்கோட்டை. ஜிஎஸ்ல ஜென்ரல் ஸ்டடீஸில் பொது அறிவியலை நம்ம வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட்டு கேள்வி பார்த்தரலாம். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யுமாறு தாமிரபரணி. இரட்டை நகரங்கள் திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். இம்பார்ட்டன்ட். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. 67. கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் பாளையங்கோட்டை. கிழக்கு மேற்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கு மேற்கில் நமக்கு கிழக்கு சைடு பாளையங்கோட்டை அமைஞ்சிருக்கு, மேற்கு சைடு திருநெல்வேலி அமைஞ்சிருக்கு. தாமிரபரணி நதியோட மேற்கு சைடும் கிழக்கு சைடும் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் வந்து இருக்குது. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதணும். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்தனர். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். 70. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும், கோலோடு நின்றான் இரவு. இதில் என்ன அணி இருக்குது? உவமை அணி வந்து இருக்குது. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும், போல அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. இதுவென்றது போலும், கோலோடு நின்றான் இரவு. போல போன்று உருபு வந்து வந்தால் அது நமக்கு உவமை அணியாக வரும். போல் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. போல போன்றில் நமக்கு போலங்கிற உருபு இங்கே வந்திருக்கு. 71. ஒருமை பன்மை பிழையுள்ள தொடர். பிழை இருக்கிற தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது. இது வந்து பிழையுற்ற தொடராக இருக்குது. இதான் தப்பு. சொல்லும் பொருளும். ஈன்று அப்படின்னா என்ன? ஈன்று தந்தது, நமக்கு வந்து கொடுக்கறது ஈன்றுனா. கொம்புனா கிளை, கொம்பு கிளை தெரியும். அடுத்து கழித்திடனா மகிழ்ந்திட, சந்தோஷமா இருக்கிறது. அதிமதுரம் மிகுந்தவை, அதிமதுரம் மிகுந்தவை. 73. மறுபடியும் ஒரு சொற்பொருள். முகில்னா மேகம், முகில் மேகம். கேசரம்னா கூட்டம், கேசரம் கூட்டம். வாகு சரியாக, வாகு சரியாக. விண்ணம் சேதம், விண்ணம் சேதம். வெற்பு சரியான பொருள் மலை, வெற்புனா மலை, வெற்பு மலை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவையில் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் வாரா அப்படிங்கிறது மட்டும்தான் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்.
76 ஒரு ஓர். அது ஓர் இனிய பாடல். அது ஓர் இனிய பாடல். அது ஓர் இனிய பாடல். 77 பூக்களை பறிக்காதீர். இது ஒரு கட்டளை தொடர். இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின். பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். சொற்களை மாற்றி அமைத்து சரியா தொடர் அமைக்கணும். சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது. சேரர்களின் தலைநகராக வஞ்சி எனக்கு விளங்கியிருக்கு. சொற்களின் கூட்டு பெயர்கள். நெல் அப்படின்னா வயல். நெல்னா வயல். இதான் கூட்டு பெயர். அடுத்து பொறுத்துக மறுபடியும் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாழைனா வாழை கச்சல், வெள்ளரி பிஞ்சு, பனம் குறும்பை, மாவடு ஈஸி. இதை கண்டுபிடிச்சாலே 4ங்கிறது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க அவங்க. அடுத்து வெள்ளரி பிஞ்சு தெரியும். வெள்ளரி பிஞ்சு நமக்கு வந்து ஈஸி தான். வெள்ளரி பிஞ்சுங்கிறது நமக்கு 2வது ஆப்ஷனில் வருது. இது 2 இருக்குது. பனம் கச்சல் தெரிலனாலும் வாழைக்கு என்ன வாழை கச்சல் கண்டுபிடிச்சாதான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 3 ஆப்ஷன் இதில் கண்டுபிடிச்சாதான் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். 81 சொல்லுக்கேற்ற கூட்டுப்பெயர். புல்னா புற்கள். இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை வந்து பொதிகை மலை. இளங்கோவடிகள் வந்து ஒரு மலைக்கு முதன்மை கொடுத்து பாடியிருக்காரு. அது என்ன மலைனா பொதிகை மலை. குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர். குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் வந்து செங்கீரை. 84 வற்றல் தின்றான் தொழிலாகு பெயர். வற்றல் தின்றான் தொழிலாகு பெயர். ஹெரிட்டேஜ்ங்கிற சொல் பாரம்பரியம். ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம். அக்ரானமி உளவியல். 87 தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொலிகள் என்கிறோம். க, ஞ, ச, ந, ப, ம, த, ந ஆகிய 8ம் மயங்கொலி எழுத்துக்கள். ழகரம் மா போன்று இருப்பதால் மகர ழகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. இதில் நமக்கு கூற்று சரி, காரணம் 1 வந்து தப்பாக இருக்குது. மயங்கொலிகள் கிடையாதுல்ல. இந்த ஞாலாம் நமக்கு டிஃப்ரெண்ட்டான சவுண்டில் தான் கொடுப்போம். காரணம் 1 மட்டும் தப்பாக இருக்குது. கூற்று சரி, காரணம் 2 வந்து சரி. மயங்கொலிகள் வந்து நமக்கு 8 கிடையாது. என்ன அப்படிங்கிறத இது ஒரு கமெண்ட் கொஸ்டினாக எடுத்துக்கோங்க. சொல்லுங்கள். கமெண்ட் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு நிறையா கெயின் பண்ணணும் அப்படிங்கறக்காக தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கமெண்ட்டில் எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். 88 கூற்று 1 போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. கூற்று 2 போலி 3 வகைப்படும். போலிங்கிறது 3 வகைப்படும். கரெக்டு. 3 வகை போலிகள் மட்டுமன்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. அப்போ எல்லாமே கரெக்டு. போலிங்கிறது போல இருத்தல் அப்படிங்கிற சொல்லிருந்து வந்திருக்கு. போலிக்கு மொத்தம் 3 வகைகள் இருக்குது. 3 மட்டும் இல்லாமல் இன்னொரு வகை சேர்த்தி வந்து போலிக்கு வந்து இருக்குது. 89 சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும். கரெக்டு தான். சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி பின்ஹே. சிதம்பரனார்னா யாரை சொல்கிறாங்க இங்கே? விஓ சிதம்பரனாரை வந்து சொல்லியிருக்காங்க. இவரோட பிரசங்கத்தையும் பாரதியார் பேச்சையும் பாரதியார் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஓசிக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி யாரு? பின்ஹே. 2மே கரெக்டு. இம்பார்ட்டன்ட் ஜிஎஸ் கொஷின் தமிழ் புக்கில் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. 90 குறில் நெடில் மாற்றம் தரும் பொருள். மனம்னா உள்ளம், மானம்னா பெருமை கேடு. அடுத்து குறில் நெடில். வலினா வலி காற்று. வாளி அப்படிங்கிறது கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம். இது ஒரே கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. வலினா காற்று, இதை கண்டுபிடிச்சிடலாம். வாளிங்கிறது கைப்பிடி வைக்கிற ஒரு பாத்திரம். அடுத்து 92 மரிங்கிறது இரத்தல். மரினா இரத்தல். மாரிங்கிறது மழை. மழை. மரினா இரத்தல். 93 சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஒரே கொஷின் தாங்க திருப்பி கேட்குறாங்க. டிபார்ட்மெண்ட் கொஷினில் வந்து நமக்கு இலக்கணம் ஒரே கொஷின் திருப்பி கேட்ட கொஷினே கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனென்றால் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. விளக்கு அப்படின்னா விளக்கு இருபொருள் தருக. விளக்கு விளக்கி கொடுக்கறது, விவரித்தல், ஒளி தரும் ஒரு சாதனம். ஸோ விளக்கமாக சொல்கிறது இருக்குல்ல, விவரித்தல், விளக்கமாக கூறுறது அப்புறம் ஒளி தரும் ஒரு சாதனம், அதான் வந்து விளக்காரு. 95 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மழலை பேசும் மொழி அழகு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2ஆம் தளத்தில் நூல்கள் உள்ளன. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளன. தமிழ் நூல்கள் எங்கே இருக்குது? 2ஆம் தளத்தில் வந்து இருக்குது. அடுத்தது விளைநிலங்கள் அனைத்தும் மூடு பனியில் மூழ்கி கிடந்தன. விளைநிலங்கள் அனைத்தும் மூடு பனியில் மூழ்கி கிடந்தன.
98 இணையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை, எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தனர். இறையான்குடி மாரநாயனார் சிவனடியார் வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு தரதுக்கு அவங்கள்ட்ட தானியம் ஒன்றுமே இல்லை. ஸோ அன்னைக்கு விதைத்த நெல்லை எடுத்துகிட்டு வந்து, எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து வந்து படைச்சிருக்காங்க. உபசரிப்புக்கு வந்து விருந்தோம்பலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குது. 99 சரியான இணைப்பு. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். தப்பான வார்த்தைகள் பயன்படுத்தினா துன்பப்படுவோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். 100வது கேள்வி, சரியான இணைப்பு சொல். அறிஞர் அடக்கமாக இருப்பர், ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர். எல்லாம் தெரிஞ்ச அறிஞர் எப்படி இருப்பாங்க? அடக்கமாக இருப்பாங்க. ஆனால் மூடர் வந்து ஆரவாரம் செய்வாங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின் பேப்பரோட நேம் அண்ட் டேட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அடிஷ்னல் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டெலகிராம் குரூப்போட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா குவிஸ் நம்ம அட்டன் பண்ணலாம். காம்படேட்டிவ் எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன கேட்கலாம். மைசெல்ஃப் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஒன் செகண்ட், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.